வண்டிக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீரு? என்ன ஒரு 50 வயசு இருக்குமா? 30 வயசு தான் ஆகுது. உம்ம வயசை விட பாதிதான். அப்படி பார்த்தா என் பைக்கை விட உங்களுக்கு எல்லாம் வயசு ஜாஸ்தி. அப்ப உண்மையை தூக்கி குப்பையில போட்டுருமா? பதிலுக்கு பதில் பேசுதியா? நீ என்ன சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கியா? டார்லே, நான் சவுந்தர பாண்டி, சும்மாவே இருக்க மாட்டேன். என் வீட்டு கடிகாரம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நானும். வீட்டுல ஆறு இல்லைன்னாலும் அந்த கடிகாரம் முள்ளு சுத்திக்கிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி தான் நானும். உன்னை எந்த பக்கம் அடிக்கணும், எப்ப தோக்கடிக்கணும்னு 24 மணி நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லல. நான் பாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீர் எப்ப திட்டம் போட்டு மல்லுக்கு வந்து நிக்கிறீரோ அப்போ உம்மா விரட்டி அடிச்சா போதும். ஓ, அப்படியா? பாப்போம் பாப்போம். இப்ப சொல்லுதே இல்ல, உன் தங்கச்சிக்கு நாளைக்கு பிறந்த நாளு உன் வீட்டுல தான் கொண்டாடுவா. கொண்டாடட்டும். ஆனா அவ ஜோடியா கொண்டாட மாட்டான். தன்னந்தனியா கண்ணீரும் கம்பளையுமா ஒத்த மரமா கொண்டாடுவா. புரியல? கூடிய சீக்கிரத்துல என் மவன்கிட்ட இருந்து உன் தங்கச்சிய நான் பிரிக்க போறேன். சாதாரண பிரிவில்ல, நிரந்தர பிரிவு. இனி ஜென்மத்துக்கு 2 பேரும் சேர முடியாத அளவுக்கு ஒரு பிரிவு. என்ன கோவம் வரணுமே வல்லியா? சரி சரி, கோவம் வந்து என்ன போகுது? இலே, எழுதி வச்சுக்கலே. இனிமே உன் தங்கச்சி வாளா வெட்டியா, அதுவும் 2 வாளா வெட்டி தங்கச்சிகளை நீ உன் கூட வச்சுக்கிட்டு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு நீ அழுவ போறேன். மாமனார இப்படி எல்லாம் வெட்டியா யோசிக்காம உருப்படியா ஏதாச்சும் வேலையை போய் பாரும். ஆனா மாமனார இத மீறி ஏதாச்சும் செஞ்சீரு, உன்னைய ஓட விடல. என் பேரு சம்மோ இல்ல. சம்முவா? என்னம்மா நீ கிளம்பல? இந்த ஆளு கூட உனக்கு என்ன ஒரியாட்டம் வேண்டி கிடக்கு? அத்த சும்மா போறவனை இழுத்து வச்சு தேவலாம் மல்லு கட்டிட்டு நிக்கிறது உன் புருஷன். அந்த ஆள் என்ன சொல்லுதான் தெரியுமா? அந்த ஆள் சொல்றதை கேட்டுட்டு சும்மா போ சொல்லுதியா? எங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அவன் ஒரு அற விட்டானா நீங்க தாங்குவீங்களா? இளந்தாரி கிட்ட போய் மல்லுக்கு நிக்கிற வயசா இது? மல்லுக்கு நிக்க மாட்டேன்டி. நான் இவன் மானத்தை வாங்குவேன். இவன் கிட்ட இருக்கிற கோவத்தை விட என்கிட்ட இருக்கிற அறிவு ஜாஸ்தி. வாலே வா. இல்லே, நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த வெறும்பைய சம்மு என்னலையாவே எனக்கும் அவனுக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி என் வீடேறி வந்து என்னமோ பவ்யமா பேசுதான். இல்லலே இல்ல இலே, அவனை விடக்கூடாதுலே. ஐயா, எப்பவுமே அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், இந்த தடவை நான் சபதம் போட்டிருக்கேன்ல, நாளைக்குள்ளார எசக்கிய நம்ம வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். அது எப்படியா முடியும்? நம்ம வீட்டுல உங்களுக்கு சப்போர்ட்டா யார் இருக்கா? துரத்துனா உங்களை தான் துரத்து. இசக்கிய இப்பெல்லாம் நம்ம சின்னையா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாவா? அந்த லவ்வ தாம்லே லவட்டி விடணும். சீம தண்ணியை ஊத்தி பத்த வைக்க பிளான் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஐயா, டக்கு டக்குன்னு பிளான் போடுறதுக்கு உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுயா. ஆனா இந்த திட்டம் ஜெயிக்குமாயா? அது உன் கையில தான் இருக்கு. என் கையிலையா? என்னால என்ன செய்ய முடியும்? ஐயா, நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் ஊருக்குள்ள வராம ஒளிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சேன். ஐயா, பஞ்சவர்ணத்தை பார்த்து பல நாள் ஆச்சு. என் பேர புள்ளைய கூட என்னால பார்க்க முடியல. உன்னோட இந்த தலைமறைவு வாழ்க்கையை நீ முடிச்சுக்கிறனா? புரியலையா? என்னைய நம்புத இல்ல? எனக்காக நீ எதுவும் செய்வல்ல? ஐயா, என் உசுரியா கொடுப்போம்ல. அது இப்ப வேண்டாம், நான் சொல்லும் போது நீ கொடுத்தா போதும். இப்ப நீ நேர எஸ்பி ஆபீஸுக்கு போய் சரண்டர் ஆயிடு. அம்பிடுதேன். ஐயோ, ஐயா என்ன சொல்லுதீங்க? நான் போய் சரண்டர் ஆகணுமா? என்ன மறுபடியும் உள்ளவா அனுப்ப போறீங்க? என்னலே அம்பிட்டு சாதாரணமா உன்னைய விட்டு கொடுத்துருவனா? நான் இருக்கேன்ல, தைரியமா உள்ளார போ. பயமா இருக்குயா. என்னையா இதெல்லாம்? இல்லையே, எம்பிட்டு காலத்தை இப்படியே இருப்ப. ஒரு 2 நாள் உள்ள இரு. நான் லாயரை வச்சு உன்னைய பெயில எடுத்துருவேன்.
அந்த சம்முவம் குடிய கெடுக்க எனக்கு வேற வழி தெரியல. இல்லே, எனக்கு உதவிக்கு உன்னைய விட்டா வேற ஆறு இருக்கா? இல்லே, என்ன உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? 2 நாள்ல உன்னைய நான் வெளியில கொண்டு வந்துருவேன்லே. ஐயா, உங்க வார்த்தையை நான் என்னைக்குயா மீறி இருக்கேன்? சரிங்கய்யா, நான் சரண்டர் ஆவறேன். தெரியும்ல, தெரியும். நீ எப்பவுமே என் காலையே சுத்திக்கிட்டு இருக்கிற சனியன் தான். நான் என்ன சொன்னாலும் நீ கேப்ப. இந்தாரு, இனிமே அடுத்தடுத்த விஷயங்கள் டக்கு 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 நடக்கணும். நீ நேர எஸ்பி ஆபீஸுக்கு போகணும். நான் சொல்லுதா மாதிரி அங்க சரண்டர் ஆயிடணும். சரியா, என்ன சொல்லணும்? சொல்லுதேன். அதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு பிறகு போய் சரண்டர் ஆயிடு. சொல்லுங்கய்யா, செஞ்சிடறேன். நல்லா கேட்டுக்க. என்ன அப்படிதான் செஞ்சிருவல்ல? ஐயா, சின்ன மேட்ரு, இதை நான் செஞ்சிட மாட்டேனா? ஐயா, எப்படியா உங்களுக்கு பட்டு பட்டுன்னு இப்படி எல்லாம் பிளான் தோணுது? இல்ல, நான் சாதாரண மனுஷன் இல்லையே, மனித கம்ப்யூட்டர். ஓ, இந்த கம்ப்யூட்டர் கூட டச் பண்ணாதான் பேசும். நான் டச் பண்ணாவே பேசுறேன். அதுதான் இந்த சௌந்தரபாண்டி. இந்த தடவை எதுவும் தப்ப கூடாதுலே. இந்த நசுக்கி என் வீட்டுல இருக்கவே கூடாது. ஏன் மவன் முத்துப்பாண்டி கூட அவ வாழவே கூடாது. அதான் என்னோட பிளான். சூப்பர் சூப்பர்யா.